ஷார்ட்ஸ். துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனர். ஸ்ரீகிருஷ்ணரின் அத்தை குந்தி தேவியின் மகனும் தங்கை சுபத்ராவின் கணவன் என்பதால் மைத்துனனும் அன்பு நண்பனுமான பேரழகன் அர்ஜுனன் துவாரகாபுரிக்கு வந்து சேர்ந்தான். நீண்ட நாட்கள் கழித்து சந்தித்த நண்பர்களான கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அன்புடன் கட்டி தழுவி தங்களின் அளவற்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்தி கொண்டனர். அபிமன்யுவை பல ஆண்டுகள் கழித்து சந்தித்த அர்ஜுனன் விவரிக்க இயலாத வார்த்தையில் தன் மகனை அணைத்து கொண்டான். தந்தையும் மகனும் அணைத்து கொண்டிருப்பதை கண்களில் ஆனந்த கண்ணீருடன் பார்த்து சுபத்ராவும் கிருஷ்ணரும் ருக்மணியும் தங்களின் அளவற்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்தி கொண்டனர். நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருந்த அர்ஜுனன் குளித்துவிட்டு வந்தான். மாமனார் வீட்டில் மனைவி, மகன், மைத்துனர், உறவினர்கள் என்ற அனைவருடனும் ஒன்றாக அமர்ந்து உணவுண்டான். அதன் பிறகு அர்ஜுனன், ஓராண்டு முழுவதும் நாங்கள் மத்திய தேசத்தில் மறைந்து வாழ்ந்தோம். மத்திய தேச மன்னர் பிராடனின் மைத்துனன் தளபதி கீச்சகன் மாபீரன். பிராடனின் நாட்டுக்கு வடக்கே இருந்த திரிகத்த தேச மன்னன் சுசர்மன் கீச்சகனிடம் பல முறை தோற்றிருந்தான். சுசர்மன் துரியோதனனின் மனைவி வழியில் நெருங்கிய உறவினன். பிராடனின் மனைவியான அரசியை அலங்காரம் செய்யும் பெண்ணாக சைரந்தரி என்னும் மாறு வேடத்தில் இருந்த தேவி திரௌபதி அரண்மனையில் தனிமையில் இருக்கும்போது அரசியின் சகோதரனும் நாட்டின் தளபதியுமான கீச்சகன் தவறாக நடந்து கொள்ள முயன்றான். அப்பொழுது வல்லவன் என்ற பெயரில் அரண்மனையில் சமையல் கலைஞனாக மாறுவேடத்தில் இருந்த அண்ணன் பீமனால் கீச்சகன் கொல்லப்பட்டான். கீச்சகன் கொல்லப்பட்டதால் தொலைந்தான் எதிரி என்று திரிகத்த மன்னன் சுசர்மன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். பாண்டவர்கள் மறைந்து வாழ்ந்த இடத்தை ஒற்றர்கள் மூலம் தேடிக்கொண்டிருந்தான் துரியோதனன். மல்யுத்தத்தில் கீச்சகனை கொல்லும் வலிமை பீமனுக்கு மட்டுமே உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். அதனால் பிராடனின் நாட்டில் பாண்டவர்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகப்பட்டான். அதனால் அவன் பிராடனின் நாட்டை தாக்கும்படி சுசர்மனை துண்டினான். கீச்சகன் உயிருடன் இல்லாததால் சுசர்மன் தைரியமாக பிராடனின் நாட்டை வடக்கு திசையில் தாக்கினான். அப்பொழுது எங்களுடைய ஓராண்டு மறைந்து வாழும் அஞ்ஞாதவாசம் முடிந்திருந்தது. மாறுவேடத்தில் அங்கிருந்த தர்மரும் பீமனும் நகுலனும் சகாதேவனும் மன்னர் பிராடனுக்கு துணையாக போரில் ஈடுபட்டனர். போர்க்களத்தில் சுசர்மன் மன்னர் பிராடனை தோற்கடித்து தேரில் சிறைபிடித்தான். பிராடன் சிறைபிடிக்கப்பட்டதும் அவருடைய படை வீரர்கள் அச்சத்தால் சிதறியோடினர். உடனே வல்லவன் வேடத்தில் இருந்த அண்ணன் பீமசேனர் சுசர்மனை தாக்கி தோற்கடித்து அவனிடம் இருந்து பிராடனின் உயிரை காப்பாற்றினார். சுசர்மனையும் படைகளையும் தோற்கடித்து பிராடனுக்கு வெற்றியை பெற்று தந்தார் பீமன். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய 14ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் பாண்டவர்கள் முழு காணொலியை பாருங்கள். வணக்கம்.